பின்னணி பாடகி ஒருவருக்கு சீரனுப்பிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். இந்திய சினிமாவின் நடிப்பு பல்கலைக்கழகம் என போற்றப்படுபவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் என்றும் செவாலியே என்றும் ரசிகர்களால் அன்புடன் போற்றப்படுபவர் இவர். சினிமாவில் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடும் சிறப்புடையவர் சிவாஜி கணேசன். அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்பொழுதும் சரி, யார் நடிக்க வந்தாலும் அவர்களின் ஆதர்ச ஹீரோவாக இருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டுமே. சிவாஜியை போல் ஒரு நடிகர் இனி எங்குமே கிடைக்க மாட்டார். அது பெரும்பாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. இந்த நிலையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து வெளியான திரைப்படம் பாசமலர் என்ற திரைப்படம். பாசமலர் என்ற இந்த திரைப்படம் இன்று வரை பலரது ஃபேவரேட் அண்ணன்களுக்கும் தங்கைகளுக்கும் இடையே இருக்கும் பாசத்தை வைத்து படம் உருவாகி இருக்கும். இந்த சூழ்நிலையில் சிவாஜி கணேசன் அவர்கள் ரியலாகவே பாசமலர் அண்ணனாக வாழ்ந்திருக்கிறார். அதாவது மும்பையை சேர்ந்த பாடகி லதா மங்கேஷ்கர் பாடல்கள் பாடுவதற்கு சென்னைக்கு வருவது உண்டு. அப்போதெல்லாம் தங்குவதற்கு சரியான இடமில்லாமல் திண்டாடுவாராம் லதா மங்கேஷ்கர். அவர் சென்னைக்கு வந்தால் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இதனை கேட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோ தனது அன்னை இல்லத்திலேயே ஒரு அறையை நல்ல வசதிகளுடன் பாடகி லதா மங்கேஷ்கருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாராம். இதனைத் தொடர்ந்து பாடகி லதா மங்கேஷ்கர் எப்போது சென்னை வந்தாலும் சிவாஜி கணேசன் வீட்டில்தான் தங்குவாராம். மேலும் தீபாவளி பொங்கல் பண்டிகை வந்தால் அண்ணன் என்கின்ற முறையில் லதா மங்கேஷ்கருக்கு சீர் அனுப்பி வைப்பாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதே போல் பாடகி லதா மங்கேஷ்கர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் சிவாஜி கணேசனின் குழந்தைகளுக்கு ஏராளமான கிஃப்ட்டுகள் சாக்லேட்டுகள் வாங்கி வருவாராம். இவ்வாறு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்களும் உடன் பிறந்த அண்ணன் தங்கை போல வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.